என் பெயர் ஆர் அருண்மொழி. நான் கொங்குநாடு ஒருங்கிணைந்த கல்வியியல் கல்லூரி 4ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். வாரந்தோறும் நடைபெறும் தமிழ்துறை செயல்பாட்டில் இன்று ராமாயணம் பற்றிய கதை கூறப்படுகிறது. அறிமுகம். ராமாயணத்தை வடமொழியில எழுதியவர் வால்மீகி. அதை தழுவி தமிழ்ல எழுதியவர் கம்பர். இதில் மொத்தம் 6 காண்டங்கள் உள்ளது. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், சுந்தர காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம் என்ற 6 காண்டங்களை கம்பர் இயற்றினார். 7வது காண்டமாக இருக்கும் உத்தரகாண்டத்தை ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்டது. ராமாயணத்தில் ராமன், சீதை, லக்வணன், சத்ருக்னன், பரதன் போன்ற கதாபாத்திரங்கள் இடம்பெறுகிறார்கள். இப்பொழுது தமிழ்துறை மாணவிகள் ராமாயணம் கதையை பற்றி கூற வருகிறார்கள். நன்றி, வணக்கம். என் பெயர் கோபிகா. கொங்குநாடு ஒருங்கிணைந்த கல்வியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு தமிழ்துறை படித்து வருகிறேன். பாலகாண்டத்தில் வரக்கூடிய செய்திகளை பற்றி கூறுகிறேன். அயோத்திய நாட்டை தசரத மன்னன் ஆண்டு வருகிறான். அவருக்கு 3 மனைவிகள், கோசலை, கைகேயி, சுமித்திரை. இவங்க 3 பேர்த்துக்கு குழந்தை வரம் இல்லாமல் இருக்கும். அதனால ஒருத்தங்க சொல்லுவாங்க, யாகம் செஞ்சோம்னா குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதனால அடுத்த நாள் அந்த யாகம் செய்வாங்க. அப்போ அந்த தீயில யாகம் செஞ்சுட்டு இருக்க அந்த தீயிலிருந்து ஒருத்தங்க தசரதன் கிட்ட பிரசாதம் தருவாரு. அந்த பிரசாதத்தை தசரதன் அந்த 3 மனைவிகளுக்கும் தருவாங்க. தந்து கொஞ்ச நாள் போனோடனே அவங்க 3 பேருமே கர்ப்பமாவாங்க. அவங்க 3 பேர்த்துக்குமே குழந்தை இருக்கும். கோசலைக்கு ராமனும், கைகேயிக்கு பரதனும், சுமித்திரைக்கு லக்ஷ்மணன், சத்ருகன் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. இவங்க 3 பேருமே நல்லா அறம், கல்வியெல்லாம் கற்று குதிரையேற்றம், வில்வித்தை எல்லாத்தையுமே நல்லா கற்று பயிற்சி பெற்றுட்டு வருவாங்க. பரதனும் லக்வனும் எப்பயுமே பிரியவே மாட்டாங்க, ஒட்டுக்காவே தான் இருப்பாங்க. இப்படி இவங்க எல்லாருமே நல்லா தேர்ச்சி இந்த மாதிரிலாம் கட்டுட்டு வரும்போது ஒரு நாள் விஸ்வாமித்திர முனிவர் வர்றாரு. அவர் தசரத மன்னன்ட்ட பேசுறாரு. தசரத மன்னன் என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த முனிவர் சொல்லுவாரு, நான் ஒரு யாகம் நடத்துறேன். அந்த யாகத்தை தாடகை அப்படிங்கிற ஒரு அரக்கி தடுக்க பார்க்குறான். அந்த தாடகை அரக்கியை ராமனால மட்டும்தான் அழிக்க முடியும். அதனால ராமன் கூட்டிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு தசரத மன்னன் சொல்லுவாரு, இல்ல ராமன் சின்ன பையனா இருக்கான், நான் என்னோட படை எல்லாத்தையும் வேணா தரேன், நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ விஸ்வாமித்திர முனிவர் சொல்லுவாரு, இல்ல எனக்கு ராமன் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, மன்னன் தசரதன் என்ன சொல்லுவாருன்னா, சரி அவரை நம்ம பழிச்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு ராமனையும் லட்சுமணன் இவங்க 2 பேர்த்தையும் விஸ்வாமித்திர முனிவரோட அனுப்பி வைப்பாங்க. முனிவர், ராமன், லட்சுமணன் இவங்க 3 பேருமே இப்ப காட்டு வழியா சென்றுட்டு இருப்பாங்க. அந்த சயகு நதி அந்த வழியை கடந்து போயிட்டு இருக்கும்போது அப்ப ராமன்ட்ட இந்த விஸ்வாமித்திர முனிவர் சொல்லுவாரு, தாடகை அப்படிங்கிற ஒரு அரக்கி இருக்கா, அவளை நம்ம அழிக்கிறதுக்காக தான் அவனை கூட்டிட்டு போறா அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ராமன் கேட்பாரு, அந்த அரக்கி ஒரு பெண் ஆச்சு, நான் எப்படி அந்த பெண்ணை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ சொல்லுவாரு, தாடகைக்கு மாரிச்சன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தான். அவன் ஒரு டைம் அகத்திய முனிவர்கள் யாகம் செஞ்சுட்டு இருக்கும்போது போய் துன்பம் பண்ணாங்க. அப்போ அந்த முனிவர் அவரை சாபு மூட்டுட்டாரு. அதுக்கு அந்த தாடகை அப்படிங்கிறவ மகனை சாபம் மூட்டாருன்னு சொல்லிட்டு அவரை கொண்டுறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவ போவா. அப்போ இவ தாடகை நீ அரக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாங்க. அதனாலதான் இந்த தாடகை அரக்கியாகி யார் இந்த மாதிரி யாகம் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் துன்பம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இது பேசிக்கிட்டே போவாங்க. இப்ப கரெக்டா அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு போவாங்க. அங்கேயே எல்லா முனிவர்களும் யாகத்தை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இவரு போனோடனே அங்க போய் யாகம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்ப ராமனும் லட்சுமணும் வெளியே இருந்து பாதுகாப்பா இருப்பாங்க. அப்ப தாடகை அரக்கி வருவாங்க. வந்தோடனே ராமன் அந்த அவரோட வில்லால அந்த அரக்கி ஒரு பெரிய கல்லை போடுவாங்க. அப்ப ராமன் அவரோட வில்லால அந்த கல்லை உடைச்சிட்டு போய் அந்த தாடகையோட நெஞ்சில குத்தி அந்த தாடகை இறந்துருவாங்க. நல்லபடியா அந்த தாடகையை இறந்துருவாங்க. நல்லபடியா யாகமும் முடிஞ்சிடும். அப்போ அந்த யாகம் முடிஞ்சோன்னா அங்க இருக்க முனிவர்கள்லாம் ராமனையும் லட்சுமணையும் வாழ்த்திட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருக்க ஒரு முனிவர் சொல்லுவாரு, மிதிலை நகரத்துல ஒரு வில் இருக்கு. அந்த வில் யார் உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜதகன் அப்படிங்கிற மன்னர் அவரோட மகளை திருமணம் செய்து கொள்றதா சொல்லியிருக்காரு அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு முனிவர் விஸ்வாமித்திர முனிவருக்கு ராமனால கண்டிப்பா அந்த வில்லை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ராமன், லட்சுமணன், அடுத்த முனிவர் இவங்க 3 பேரும் மிதிலை நகரத்துக்கு செல்லலாம்னு சொல்லிட்டு மிதிலை நகரத்துக்கு போகிறதுக்காக சென்றுட்டு இருப்பாங்க. அப்போ அவர் ஒரு குடியில் இருக்கும். அதை பார்த்துட்டு ராமன் இங்க யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ சொல்லுவாரு, இங்க கௌதம ரிஷியும் அகல்யை
2 பேர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு டைம் வந்து அகல்யை வந்து தண்ணீர் எடுப்பதற்காக குளத்திற்கு போனப்ப இந்திரன் வந்து அகல்யை மேல ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டோன்னே அவள் அடைஞ்சாகணும் அப்படின்றதுக்காக அடுத்த நாள் வந்து சேவல் மாதிரி இந்திரன் வந்து சேவல் மாதிரி உருவெடுத்து கூவாரு. அப்ப வந்து கௌதம ரிஷி வந்து என்ன நினைச்சுக்கோன்னா, சரி விடிஞ்சிருச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தியானம் செய்வதற்காக அவர் போயிடுவாரு. அப்ப வந்து இந்திரன் வந்து இந்த கௌதம ரிஷி மாதிரி உருவெடுத்து அகல்யை வீட்டுக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து இன்பமா இருப்பாங்க. அப்போ வந்து இந்த கௌதம ரிஷிக்கு வந்து என்னடா இந்த விடிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரமா வந்துட்ட மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி வீடு வருவாரு. அப்போ வந்து இந்த இந்திரனுக்கு வந்து தெரியும் கௌதம ரிஷி வராருன்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த இந்திரன் வந்து பூனை மாதிரி உருவம் எடுத்து இவங்க வந்து போயிடுவாங்க. அப்போ வந்து இந்த கௌதம ரிஷிக்கு வந்து தெரியும் இந்திரன் வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அகல்யை மீது கௌதம ரிஷி கோபப்பட்டு கல்லாய் மாறணும்னு சாபமிட்டாரு. அதுக்கு இருந்துட்டு லட்சுமணன் வந்து கேட்பாரு, இதுக்கு வந்து சாப விமோச்சனமா இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இருந்துட்டு சொல்லுவாங்க, ராமனோட காலடி தடம் வந்து அந்த கல்லுல பட்டுச்சுன்னா அந்த அகல்யை வந்து உருவம் எடுத்துருவாங்க, பெண் உருவம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த ராமனோட பாதமும் அந்த கல்லுல பட்டுரும், அந்த அகல்யையும் வந்து பெண் உருவம் எடுத்துருவாங்க. அப்புறம் கௌதம் ரிஷி அகல்யையும் நல்லா இருப்பாங்க, வாழ்த்திட்டு இவங்க மிதிலை நோக்கி சென்றுட்டு இருப்பாங்க. அந்த மிதிலை நகரத்துல வந்து சீதைக்கு வந்து அங்க வந்து சுயவரம் நடந்துட்டு இருக்கும். அதனால வந்து நிறைய மன்னர்கள்லாம் வந்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த சிவதனுசை வந்து யார் வந்து உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பொன் கொடுக்கறதா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இப்ப ராமன் வந்து போய் உடன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராமனும் போய் அந்த சிவதனுசை எடுத்து உடைச்சிருவாரு. உடைச்ச மறுபடியும் அப்போ வந்து அந்த ஜதகன் வந்து சொல்லுவாரு, சரி ராமனுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுத்து தசரதன்ட்ட வந்து இந்த செய்தி வந்து அனுப்புவாங்க அயோத்தி நாட்டுக்கு. அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாம் எல்லாரும் வந்து இங்க சரி திருமண ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இந்த ஜதகனுக்கு வந்து இன்னொரு மகளும் இருக்காங்க, அவங்க தம்பிக்கும் வந்து 2 மகளும் இருப்பாங்க. சரி இவங்க நம்ம 3 மகள்களையும் வந்து ராமனோட தம்பிங்க இருக்காங்களா அவங்களுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர்த்தையும் இந்த 4 மகள்களுக்கும் வந்து திருமணம் செய்து வைப்பாங்க. இவங்க நல்லபடியா வாழ்க்கை நடத்திட்டு இங்க வந்து சந்தோஷமா இருந்துட்டு திரும்பி அயோத்தி நாட்டை தகர்ந்து நகர்வாங்க. என்னுடைய பேர் ரா தேஜ்னி. கொங்குநாடு ஒருங்கிணைந்த கல்வியியல் கல்லூரியில தமிழ் துறையில 3ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். அயோத்தி காண்டத்தில் வரும் செய்திகளை பற்றி கூறுகிறேன். தசரன் மகனான 4 மகன்களும் வந்து திருமணமாய் சந்தோஷமா இருக்காங்க. தனக்கு அடுத்தது வந்துட்டு மன்னனா வந்துட்டு ராமனை வந்து நியமிக்கிறாங்க. இதை வந்துட்டு எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லணும் அரசபையில அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் அமைச்சர் இவங்களாம் வந்துட்டு அரசபையில வந்துட்டு வர சொல்றாங்க. வர சொன்னதும் அவங்க முன்னாடி சொல்றாங்க, தனக்கு அடுத்து வந்து மன்னனா ராமனை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன், உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லாம சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாத்தையும் தெரிவிக்கிறாங்க, ராமன் வந்து அடுத்த அரசனா வரப்போறான்னு சொல்லி மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இந்த செய்தி வந்து தன்னோட தாயான கௌசல்யா கிட்ட வந்து சொல்றதுக்காக வந்து ராமன் போயிடுவாங்க. அப்ப அந்த ஊருக்குள்ள கூனி என்னும் மந்தர், இவங்க யாருன்னா கைகேயோட பணிப்பெண், இவங்க வந்து அந்த ஊருக்குள்ள வருவாங்க. ஊருக்குள்ள வந்தது எல்லாருமே இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. நம்ம யாருக்கிட்டே கேட்கணுமே எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு கைகேயிட்டே போய் கேட்பாங்க. ராமன் வந்து மன்னனாக போறானாமா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு நல்ல செய்தி தானே, இது என்ன இருக்கு அப்படின்பாங்க. ராமன் வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும்போதுல இருந்தே கூனிக்கு பிடிக்காதனால ஒரு சூழ்ச்சி பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா கைகேயிக்கு வந்து 2 வரங்கள் தரதா ஒரு போர்ல வந்து தசரதன் சொல்லுவாங்க. அந்த வரங்களை வந்து இப்ப கேளுங்கன்னு சொல்லி கூனி வந்துட்டு கைகேயி கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. கைகேயும் அதை நம்பி தசரதன் கிட்ட போய் கேட்பாங்க, எனக்கு 2 வரங்கள் தரதா சொன்னீங்கல்ல, இப்ப அந்த வரங்கள் கொடுங்க நான் கேட்கிறேன் அப்படிம்பாங்க. 2 வரங்கள் என்ன அப்படின்னா, ராமன் வந்து 14 ஆண்டு வனவாசம் போகணும்னு சொல்லுவாங்க. 2வது ராமனுக்கு பதிலாக பரதன் வந்துட்டு முடிசூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தசரதும் வந்துட்டு எந்த ஒரு மறுப்பும் இல்லாம சரியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா தசரதனுக்கு எந்த ஒரு வந்து விருப்பமும் இருக்காது, தன்னோட மகனை எப்படி வனவாசம் அனுப்புறதுன்னு தான் அவன் நினைப்பாரு. ராமனை அழைச்சி நீங்க சொல்லுவாங்க 14 ஆண்டு வந்து வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமன் வந்துட்டு எந்த ஒரு மறுப்புமே சொல்லாம தந்தை சொல்ல வந்துட்டு மதிக்கிறவர், அதனால சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. தசரதன் வந்துட்டு நம்ம போக சொல்லிட்டோமே அப்படின்ற ஒரு கவலையிலேயே வந்துட்டு இருப்பாங்க. ராமன் கௌசல்யா கிட்ட வந்து வனவாசம் போறதா சொல்லுவாங்க. அப்ப அவங்க கூட சீதையும் லக்ஷ்மணும் இருப்பாங்க. சீதை வந்துட்டு நானும் உங்க கூட வரதா சொல்லுவாங்க. ஆனா ராமன் வந்து விரும்ப மாட்டாங்க, நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லுவாங்க. சீதையும் லக்ஷ்மணும் எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டாங்க. அவங்களுமே வந்துட்டு வனவாசம் போயிடுவாங்க. அவங்க காட்டுக்குள்ள போகிறப்போ குகன் இருப்பான். அந்த குகன் யாருன்னா ராமனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஒரு படகு ஓட்டி தான் குகன். ராமன் வரதை பார்த்துட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல வந்துட்டு சரை நதி கங்கை நதியெல்லாம் வந்து கடந்துருவாங்க. அவங்க தங்கறதுக்காக அதாவது சித்திரகூடம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்துட்டு தங்கறதுக்கு வந்துட்டு குகன் வந்துட்டு ஏற்பாடு செய்வான். இங்க வந்து தசரதன் வந்துட்டு கவலையில இருந்தாலே வனவாசம் அனுப்பிட்டாங்கல்ல, அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த கவலையில வந்துட்டு இறந்துருவாங்க. இறந்ததுமே வந்துட்டு தசரதன் மகனான பரதனும் சத்ருகனும் வந்துட்டு மாமன் நாட்டான கேகே நாட்டுல வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து செய்தி வந்து தெரிவிப்பாங்க. அவங்க வந்து வருவாங்க நாட்டுக்கு.
கோசல் நாட்டுக்கு வந்து வருவாங்க. வந்ததுமே வந்துட்டு தந்தை வந்து இறந்து போன செய்தியை கண்டு எதனால் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கைகேயி மூலியமா தான் அவங்க இறந்தாங்கன்னு தெரிஞ்சதுமே கைகேயி கிட்ட போய் பரதன் வந்துட்டு சண்டை போடுவாங்க. நீங்க எதனால இப்படி செஞ்சீங்க, இப்படி ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னதுமே வந்து கைகேயி வந்து நான் செஞ்சது வந்து தப்பு அப்படின்ட்டு உணர்ந்து அவங்க ராமனை வந்து நம்ம எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக கைகேயி அவங்க நாட்டோட இந்த போர்படையெல்லாம் வந்துட்டு அழைச்சிக்கிட்டு வந்து காட்டு வழியில போவாங்க. அப்போ குகன் வந்து பார்ப்போம் இவங்க யாரு எதுக்காக காட்டுக்குள்ள வராங்கன்னு. அப்போ பார்த்தப்போ வந்து பரதன் ராமனை தேடி தான் வரான். ராமன் வந்துட்டு காட்டுக்குள்ள வந்த காரணமே பரதன் தானே, இவன் எப்படி நம்ம ராமன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறது என்ன பண்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பரதன் சொல்லுவான், நான் ராமனை தேடி வந்திருக்கேன், ஆனா நான் கெட்டது செய்ய வரல, நல்லது செய்ய நாட்டுக்கு அழைச்சிட்டு போக தான் வந்திருக்கேன், அவ இருக்க இடம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பான். குகன் வந்துட்டு எனக்கு இருக்கிற இடம் தெரியும், நான் அவங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு கூட்டிட்டு போவோம். சித்திரகூடத்துல வந்து இங்க இருப்பாங்க. அவங்க ராமனை பார்த்ததுமே வந்துட்டு பரதன் வந்து சொல்லுவான், தந்தை வந்து நீங்க இங்க வந்த காரணத்தினால இறந்துட்டாங்க, அவங்க நீங்க வந்துட்டு அவருக்கு செய்யக்கூடிய காரணம் இங்கதான் இந்த காட்டுல நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்டை வந்துட்டு நீங்க தான் பாதுகாக்கணும், நீங்க தான் எனக்கு ஒரு அண்ணா, நீங்க இருக்கும்போது நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமன் வந்து தந்தசனை வந்து நான் மறுக்க மாட்டேன், நான் இங்கே இருக்கேன், நீ போய் நாட்டை வந்து ஆட்சி செய் அப்படின்னு சொல்லுவாங்க. பரதனும் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ராமனும் வந்துட்டு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. பரதன் அதுக்கு இறுதி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வரலைன்னா உங்களோட காலணிகளை வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ராமனோட காலணிகளை வாங்கிக்கிட்டு நாட்டுக்கு வந்து திரும்பி வந்துருவாங்க. என் பெயர் சூரியமாலா. நான் கொங்குநாடு ஒருங்கிணைந்த கல்வியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு தமிழ் துறை படித்து வருகிறேன். நான் ஆரண்ய காண்டத்தில் வரும் செய்திகளை கூறுகிறேன். ராமன், லட்சுமணன், சீதை 3 பேர் வந்து 14 ஆண்டு வந்து காட்டுக்கு வனவாசம் செல்றாங்க. சென்றது வந்து சித்திரக்கூடத்துல வந்து தங்குறாங்க. அங்க வந்து அத்திரி அனிசியாமுனியை வந்து சந்திக்கிறாங்க. அவங்க மூலமா அரக்கர்கள் வந்து முனிவர்கள் தரக்கூடிய தொல்லைகளை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதன் பிறகு தண்டகாரண்ய பகுதியை அடையிறாங்க. அந்த பகுதியில வந்து குபேரனோட சாபத்தால விராதன் வந்து அரக்கனாகி திரிஞ்சிட்டு இருக்காங்க. விராதன் வந்து சீதையை பார்த்ததுமே அடையணும்னு ஆசைப்படுவாங்க. சீதையை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வரும்போது ராமன் லட்சுமணனோட சண்டையிட்டு அவர் வந்து 2 கையை வெட்டி பெரிய குழி தோண்டி உயிரோட புதைச்சிருவாங்க. அதன் பிறகு வந்து அத்திரி அனிஷாமுனியும் அகத்தியரை வந்து அரக்கர்கள்ட்ட இருந்து முனிவர்களோட ரிஷிகளை காக்கிறதுக்கோசரம் அவங்களுக்கு வந்து மந்திர ஆயுதங்களை வழங்குவாங்க. வழங்கின பிறகு நீங்க இங்க இருக்க வேண்டாம், பஞ்சவடியை போய் அடைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு ராமன், லட்சுமணன், சீதை 3 பேர் வந்து பஞ்சவடியில தங்குறாங்க. பஞ்சவடியில வந்து ராவணனோட தங்கச்சியான சூர்பனங்கை வந்து அரக்கியாகி திரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ராமனை பார்த்தது ஒரு ஆசை வந்துடும் அடையணும்னு. ஆசை வந்ததுமே லட்சுமணன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, உங்களை திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சீதை இருக்கனால தானே திருமணம் செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம சூர்பனங்கை வந்து கரண், தூஷணன் 2 பேர்த்தையும் வர வச்சு சீதையை வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ராமன் லட்சுமணனுக்கு தெரிஞ்சு கரண், தூஷணனை வந்து சண்டையிட்டு இறுதியில வந்து இருவரையும் கொல்றாங்க. மேலும் வந்து சூர்பனங்கை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இதை தாங்க முடியாம லக்குவணர் வந்து காதையும் மூக்கையும் வாளால வெட்டிடுவாங்க. வெட்டின பிறகு இந்த அவமானம் தாங்க முடியாம இலங்கைக்கு போய் ராவணன்ற சொல்லுவாங்க, அவ வந்து மனித பிறவியா பேரழகியா அவ தெய்வ பிறவியான்னு தெரியல அப்படின்னு ஆசையை தூண்டி விடுவாங்க. தூண்டி விட்டதும் வந்து நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி ராவணன் வந்து வருவாங்க. வந்ததுமே அவங்க பார்த்ததுமே இவ்வளோ அழகா இருக்காங்க, தெய்வ பிறவியாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ பிறவியான்னு சொன்னதுமே அவங்களுக்கு வந்து இவ்வளவு எப்படியாவது அடையணுங்கும் போது மாரீஷன் அப்படிங்கிறவன் வந்து தங்கமான் வடிவில் வந்து உலாவ சொல்லுவாங்க சீதை முன்னாடி. சீதைக்கு வந்து அந்த தங்கமான பிடிச்சிடும். ஆனா அவங்க வந்து லக்குவணன் வந்து அது மாயமான்னு சொல்லுவாங்க. சீதை வந்து கேட்டனால ராமன் வந்து அதை வந்து பரிசா கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. காட்டுக்குள்ள போவாங்க. அந்த மாயமான் பின்னாடியே போகும்போது அம்பு எய்த லக்குவனா அப்படின்னு அலறிக்கிட்டே இறந்துரும் அந்த மாயமா. அப்போ வந்து சீதைக்கு வந்து பயம் வந்துடும், ராமனுக்கு எதோ ஆயிடுச்சு நான் போய் பார்க்கறேன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து லக்குவணன் சொல்லுவாங்க, நீங்க வராதிங்க, இந்த குடியிலேயே இருங்க, நான் கோடு போட்டு போறேன், இந்த கோட்டை தாண்டி வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வரக்கூடாதுன்னு சொன்னதுமே அவங்க வரமாட்டாங்க. அப்போ வந்து லக்குவணன் தேடி போயிட்டு இருக்கும்போது ராவணன் வந்து முனிவர் வேஷத்துல வந்து ஒரு யாசகம் கேட்பாங்க. யாசகம் கேட்டதுமே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோட்டை தாண்டி வெளியே வந்தாதான் நான் வாங்குவேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. கோட்டை தாண்டி வெளியே வந்ததுமே ராவணன் வந்து வான்வெளியா வந்து சீதையை வந்து தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகும்போது வந்து ஜடாயு பறவை பார்த்துட்டு சண்டையிடும் போது அதான் சண்டையிட முடியாதனால மூச்சடிச்சு தரையில மயங்கி விழுந்துரும். ராமன், லக்ஷ்மணன் வந்து திரும்ப குடிலுக்கு வராங்க. குடியில வந்து சீதை இருக்க மாட்டாங்க. சுத்தியும் பார்ப்பாங்க, சீதை இல்லை.
கொஞ்ச தூரம் போய் காட்டுக்குள்ள பார்க்கும்போது ஜடாயு பறவை வந்து மயக்கம் அடைஞ்சு தரையில இருக்கும். அதை எழுப்பி கேட்கும் போது அவங்க வந்து வான்வழியா ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு நானும் எவ்வளவோ போரிட்டு பார்த்தேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அது உயிர் விட்டுரும். உயிர் விட்ட பிறகு ராமன் லட்சுமணன் இருவரும் வந்து மீண்டும் காட்டு வழியா சீதையை தேடி போறாங்க. அங்க வந்து மதங்கமலையை போய் அடையிறாங்க. அங்க சபரிங்கிறவங்க வந்து ராமரோட வருகைக்காக வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க வந்து ராமருக்கு வந்து ஒரு இலந்த பழம் தருவாங்க. அந்த இலந்த பழம் ராமர் சாப்பிட்டதுமே அந்த சபரிங்கிறவங்க வந்து மோட்சம் கிடைச்சிரும். என் பெயர் ஏ கார்த்திகா. நான் கொங்குநாடு ஒருங்கிணைந்த கல்வியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு தமிழ் துறை படித்து வருகிறேன். கிஷ்கிந்தா காண்டத்தில் வரும் செய்தியை கூறுகிறேன். ராமன் லக்ஷ்மணன் 2 பேருமே வந்துட்டு சபரி காட்டிய வழியில் வந்துட்டு ருஷியமுகம் அப்படிங்கிற மலை போய் அடைவாங்க. அங்கே வந்துட்டு வானரர்கள் தலைவனா யார் இருப்பான் அப்படின்னா சுக்ரீவன் வந்துட்டு இருப்பான். அவங்கள பார்த்து சுக்ரீவன் வந்துட்டு பயந்துப்பான். அப்போ வந்துட்டு ஹனுமனை கூப்பிட்டு ஏவல் விடுப்பார். வந்திருக்க 2 பேர் யாருன்னு நீ போய் பார்த்துரும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஹனுமன் வந்துட்டு போவார். அங்கே போயிட்டு ராமன் லக்ஷ்மணன் 2 பேரையும் நீங்கள் யார், எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ராமன் வந்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு இப்படி வானரர் தலைவர் வந்துட்டு சுக்ரீவன் வந்துட்டு பார்க்க வந்திருக்கோம், சீதையை வந்துட்டு மீட்கிறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு அவரோட உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வந்துட்டு சொல்லுவார். ஹனுமன் வந்துட்டு சுக்ரீவன் இருக்க இடத்துக்கு நான் கூட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டு போவாங்க. அங்கே போய் நடந்தது எல்லாத்தையுமே ஹனுமன் வந்துட்டு சுக்ரீவன்ட்ட சொல்லுவாங்க. சுக்ரீவனும் ராமன் 2 பேருமே வந்துட்டு நண்பர்கள் ஆயிடுவாங்க. சாப்பிட்றதுக்காக கூப்பிடுவாங்க. அங்கே நிறைய காய் கனிகள் வகையெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ வந்துட்டு ராமன் வந்துட்டு சுக்ரீவனை பார்த்து என்ன கேட்பார் அப்படின்னா, நீயும் உன்னுடைய மனையில் இருக்கவங்க எல்லாரும் சுகமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்துட்டு சுக்ரீவன் வந்துட்டு அழ தொடங்குவான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் வாலியும் நானும் வந்துட்டு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, நான் வந்துட்டு அண்ணன் மேலே அவ்வளோ பாசம் செலுத்தினேன். ஒரு நாள் வந்துட்டு மாயாவி அப்படிங்கிற அரக்கன் வந்துட்டு வழியே போருக்கு வருவான். அப்போ வந்துட்டு அவனால் அதில் வெற்றி பெற முடியாமல் ஒரு பாதாளத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவான். அப்போ வந்துட்டு வாலி வந்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவன் எந்த நேரத்துலையும் வெளியில் வரக்கூடும், அதனால் நீ வந்துட்டு வெளியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாதுகாப்பாக நிறுத்திட்டு உள்ளே போவாங்க. ரொம்ப நாள் நானும் வந்துட்டு காத்துட்டு இருப்பேன். ஆனால் அவன் வெளியே வந்ததில்லை. அதனால் நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, மாயாவி வந்துட்டு அவனை கொண்டுட்டான் போல அப்படின்னு நினச்சனால நான் வந்துட்டு அந்த இடத்துல கல்லால் கதவு வந்துட்டு இட்டுட்டேன். அதுக்கப்புறம் அரசாட்சியை வந்துட்டு நான் ஏற்றிக்கிட்டேன். ஆனால் அவன் வந்துட்டு அந்த கல் கதவையெல்லாம் உடச்சிட்டு வெளியில் வரும்போது அவனை நான் அடைச்சி வச்சு தான் ஆட்சி பண்ணுறேன்னு நினச்சிட்டு என்னை கொல்றதுக்காக முயற்சி செஞ்சான். அதனால் நான் வந்துட்டு இந்த ருஷிமுகம் அப்படிங்கிற மலைக்கு வந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நடந்து போகிற ராமன் லக்ஷ்மணன் சுக்ரீவன் 3 பேருமே நடந்து போயிட்டே இருப்பாங்க. போகிற வழியில் வந்துட்டு ஒரு எலும்பு கூடு வந்துட்டு கிடக்கும். அதை பார்த்து ராமன் இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ தான் வந்துட்டு அவர் சொல்லுவார், துந்துபி அப்படிங்கிற அரக்கன் வந்துட்டு போருக்கு வருவாங்க, யார்கிட்டனா வாலிக்கிட்ட வந்துட்டு போருக்கு வருவாங்க சுக்ரீவன் சொல்லுவாங்க. 2 பேருமே வெற்றி தோல்வி இல்லாமல் 2 பேரும் பிறந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அதில் வாலி வந்துட்டு அவனை கொன்று அவனோட உடம்பை வந்துட்டு இந்த ருஷிமுகம் அப்படிங்கிற மலையில் வந்து தூக்கி போட்டுருவாங்க. அப்போ வந்துட்டு இங்கே யார் வந்துட்டு இருப்பார் அப்படின்னா, மதங்க முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் வந்துட்டு இருப்பாங்க. அவர் இந்த உடலை பார்த்து அருவருப்படைஞ்சனால யார் இந்த உடலை தூக்கி போட்டாங்களோ அவங்க இந்த மலைக்கு வந்து அவங்களோட உடம்பு வந்து அவங்க தலை வந்துட்டு சுக்குநூறாக வெடிச்சிரும் அப்படின்னு ஒரு சாபம் வந்துட்டு கொடுத்துருவாரு. அதனால தான் இந்த மலை வந்துட்டு எங்களுக்கு ஒரு புகலிடமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்க இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ வந்துட்டு சீதை சிந்தி அணிகலன்கள் எல்லாத்தையுமே ராமன்ட்ட வந்துட்டு காட்டுவாங்க. இதை பார்த்து ராமன் வந்துட்டு கவலைப்படுவார். நம்ம வந்துட்டு வாலியை வதை பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா சீதையை தேடி போவோம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ராமன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ போய் வாலியை போருக்கு கூப்பிடுன்னு சுக்ரீவன் சொல்லுவாங்க. அதே மாதிரி நலன் நீலன் ராமன் லக்ஷ்மணன் சுக்ரீவன் எல்லாருமே வந்துட்டு வாலி இருக்க இடத்துக்கு போவாங்க. அப்போ வந்துட்டு சுக்ரீவன் வாலியை போருக்கு கூப்பிடுவாங்க. அதை கேட்ட தாரை வந்துட்டு அவன் கூட ராமன் இருக்கான், அதனால தான் அவன் இவ்வளோ தைரியமாக கூப்பிடுறான், அதனால் வந்துட்டு நீங்கள் போக வேணான்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட வாலிக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். ராமனோட திருப்பேருக்கு வந்துட்டு நீ மாசு கற்பிக்கிறியா, அவர் வந்துட்டு அப்படி பண்ண மாட்டார், தம்பிகள் மேலே அன்பு செலுத்துகிற அவர் வந்துட்டு தம்பிகளுக்கு வந்துட்டு இடையூறாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போருக்கு வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் 2 பேருமே வந்துட்டு சண்டை போட்டுக்குவாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே சுக்ரீவனால் வலி தாங்க முடியாது. மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற ராமன்ட்டு போய் என்னால் வலி தாங்க முடியல, சீக்கிரமாக நீங்கள் அவனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அடையாளம் யாருன்னு தெரியல, அதனால் நீ கொடிப்பு வந்துட்டு சூடிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இவனும் அதே மாதிரி கொடிப்பு வந்துட்டு சூடிட்டு போவான். அடுத்த கணம் கொன்றுவார். அப்போ வந்துட்டு அந்த அம்பு வந்துட்டு யார் விட்டாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கோசரம் வாலி வந்துட்டு அதை கையில் எடுப்பார். அப்போ வந்துட்டு ராமா அப்படின்னு சொல்லுவார், நீ வந்துட்டு ஒரு அறநெறியில் இருக்கவன், நீ வந்துட்டு அறம் தவறலாமா அப்படின்னு வந்துட்டு சொல்லி இறந்துருவார். அந்த இடத்துல உயிர் விட்டுருவார். அதுக்கப்புறம் அவனோட அரசாட்சியை வந்துட்டு சுக்ரீவனுக்கு மீட்டு கொடுத்துருவாரு. அதுக்கடுத்து சீதையை தேடி போவாங்க. மகேந்திர மலை அப்படிங்கிற ஒரு மலைக்கு போய் அடைவாங்க. அங்கே வந்துட்டு ஜாம்பவான் இவங்களாம் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இந்த கடலை வந்துட்டு யார் கடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஐயம் வந்துட்டு ஏற்படும். அப்போ வந்துட்டு ஜாம்பவான் வந்துட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவார். நீலனும் வந்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னால் கடலை கடக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிடுவான். நலன் வந்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னால் கடலை கடக்க முடியும், ஆனால் திரும்பி இந்த பக்கம் வர முடியுமான்றது எனக்கு தெரியாது அப்படின்னு நலன் வந்துட்டு சொல்லுவார்.
சாம்பவன் வந்துட்டு ஹனுமனோட வரலாற்றை வந்துட்டு சொல்லுவார். என்னன்னா, ஹனுமனுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் வாழக்கூடிய வரம் வந்துட்டு இருக்கு. அவனை வந்துட்டு யாராலையுமே அழிக்க முடியாது. சாஸ்திர நூல்களோட நுட்பங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் யாருன்னா ஹனுமன் தான். சிவன் மாதிரி கடும் போர் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்துட்டு ஹனுமனுக்கு இருக்கு. யமனை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு வந்துட்டு வீரமும் உடல் வலிமையும் மிக்கவன் யாருன்னா ஹனுமன் தான். இந்த கடல் கடந்து திரும்புகிற ஆற்றலும் வந்துட்டு ஹனுமன்கிட்ட தான் இருக்கு. அமைச்சர் மாதிரி அறிவும் படைத்தலைவனுக்குரிய வீரமும் அறிஞருக்குரிய அறிவும் சிங்கம் மாதிரி சீற்றமும் வந்துட்டு யாருக்கு இருக்குது அப்படின்னா ஹனுமனுக்கு இருக்குது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் பேருருவம் எடுத்து நிற்கிற ஆற்றலும் வந்துட்டு ஹனுமன்கிட்ட தான் இருக்குது. இவர் அஞ்சனையோட மகன் தான் ஹனுமன். இவர் வந்துட்டு சிறுவயதாக இருக்கும்போது சூரியனை வந்துட்டு மாம்பழம்னு நினச்சிட்டு சாப்பிட போவார். அப்போ வந்துட்டு சூரியன்ட்டே வந்துட்டு கல்வி கற்றுட்டு வந்தவர் யாருன்னா ஹனுமன் தான். இப்படி வந்துட்டு ஹனுமனோட வரலாற்றை வந்துட்டு சாம்பவான் சொன்னதுக்கப்புறம் அவரோட ஆற்றல் என்ன, அவருக்கு வலிமை எவ்வளோ இருக்குதுன்னு அவர் தெரிஞ்சுக்குவார். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் இலங்கையை தோண்டி வேரோடு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அங்கே இருக்க அரக்கர்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு சீதையை இங்கே கொண்டு வான்னு சொன்னாலும் சரி, நான் வந்துட்டு அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணுக்கும் மண்ணுக்குமா பேருருவம் எடுத்து நிற்பார். என் பெயர் ராமயிதிலி. நான் கொங்குநாடு ஒருங்கிணைந்த கல்வியியல் கல்லூரியில் தமிழ்துறை 3ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். சுந்தரகாண்டத் கூறும் செய்திகளை கூறுகிறேன். அனுமன் சீதை தேடி இலங்கை போவார். இலங்கை போகிறதுக்கு கடல் வழியாக தான் பறந்து போவார். அங்கே கடல் வழியாக போகிறப்ப சுரசைங்கிற ஒரு அரக்கி இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னோட யார் இந்த கடல் வழியாக போனாலும் தன்னோட வாய் வழியாக சென்று தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அனுமனும் அவங்களோட வாய் வழியாக சென்று போயிடுவாங்க. ரெண்டாவதாக ஒரு அரக்கி இருப்பாங்க. அவங்க பேர் சுங்கிகை. அவங்க கடல் வழியாக எந்த பறவைகள் பறந்து போனாலும் அதை பிடிச்சி இழுப்பாங்க. அதே மாதிரி அனுமன் பறந்து போகிறப்ப அனுமரோட நிழலை பிடிச்சி இழுத்தாங்க. அப்போ அனுமனுக்கு யாரோ தன்னோட நிழலை இழுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சுங்கிகை அரக்கிக்கிட்டையும் போர் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இலங்கை நோக்கி போகிறப்ப இலங்கை நெருங்குறப்ப காவல் தெய்வமான லங்கினி இருப்பாங்க. லங்கினி தெய்வம் கிட்டேயும் இந்த மாதிரி போர் செய்வாங்க. லங்கினி தெய்வம் காவல் தெய்வங்கிறனால அவங்கள வலது கையால் அடிக்க முடியாதனால இடது கையால் அடிச்சுட்டு இலங்கைக்குள்ளே போவார். இலங்கைக்குள்ளே போனோடனே அங்கே சுற்றி இருக்கிற மாளிகை எல்லாத்துலேயும் சீதை இருக்காங்களான்னு தேடி பார்ப்பாங்க. ஆனால் அங்கே சீதை இருக்க மாட்டாங்க. அப்புறமேட்டு அசோக மரத்துக்கு போவார். அசோக மரத்தில் அமைதியாக உட்காந்துருப்பார். அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் அசோக வனத்தில் உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்துட்டு இருப்பார் அனுமன். பார்த்துட்டு இந்த பெண்ணாக இருக்குமோ சீதைன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருப்பார். திருசேதைன்னு நல்லா இறக்கி இருப்பாங்க. அவங்க சீதைக்கு உதவி செய்வாங்க. அப்போ ராவணன் சீதை கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நீ என்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது சீதை இருந்துட்டு மறுப்பு தெரிவிப்பாங்க. இல்லை, நான் ராமனோட மனைவி தெரிஞ்சு நீ இந்த மாதிரி என்கிட்ட தவறாக நடந்துக்கிறதால தப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ராவணன் கோவம் கெட்ட அரக்கிங்கிட்ட சீதையோட மனசு மாற்றிருங்க, அவங்களுக்கு 1 மாதம் கால அளவு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கெட்ட அரக்கிட்டையால சொல்லிட்டு போவாங்க. அப்போ அனுமன் ஒளிஞ்சிருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டு அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் சீதை கிட்ட பேசுவாங்க. அனுமன் பேசுவார், இந்த மாதிரி நான் ராமனோட தூதன் சொல்லுவாங்க. அதுக்கு சீதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சீதை கேட்பாங்க. அதுக்கு ராமன் எனக்கு ஒரு மோதிரம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை காமிப்பார். காமிச்சோடனே சீதைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஓ, நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதைக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரும். அப்புறமேட்டு சீதையே இருந்துட்டு இந்த மாதிரி நீ திரும்ப போகிறப்ப நான் என்னோட சூடாமணி தரேன், இதை போய் நீ ராவணன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அனுமன் நானே உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அது இல்லை, ராமனே என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் சபதம் போட்டிருக்கேன், அதனால ராமனே வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு அனுமனும் சரின்ட்டு அங்கேருந்து கிளம்புவார். கிளம்புறப்ப அங்கே இருக்கிற நகரம் எல்லாத்தையும் நகரத்தில் இருக்க மரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு போவார். அங்கே இருக்கிற கெட்ட அரக்கர்களை என்ன சொல்லுவாங்க, ஒரு வானரம் இங்கே நம்ம நகரத்தை அழிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ராவணன் அதை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜம்புமாலிகிட்ட சொல்லுவார். ஜம்புமாலியும் அனுமனுக்கும் சண்டை வரும். அது இப்போ அனுமன் ஜம்புமாலியை அடிச்சுட்டு மறுபடியும் போயிடுவார். அப்புறம் ராவணன் தன்னோட பிரிய மகனான இந்திரஜித்திட்ட இந்த பொறுப்பை கொடுப்பாரு. இந்திரஜித்து அனுமனை பிடிப்பாரு. அப்போ அனுமன் இந்திரஜித்துக்கு அடிமைப்பட்டு சிறை அடைஞ்சிருவாரு. அப்புறமேட்டு அங்கே போயிட்டு ராவணன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லுவார், நீ சீதை சிறை பிடிச்சிருக்கிறது தவறானது, அவங்க ராமனோட மனைவி, இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ராவணனுக்கு கோபமாயிடும்.
கோபமானவனே அவர் அனுமரோட வாலில் வந்து சுருட்டி உக்காந்துருக்கறனால அனுமரோட வாலில் வந்து நெருப்பு வச்சு விட்ருவாங்க. நெருப்பு வச்சோடனே அனுமன் கோவம் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா அங்கே இருக்கிற எல்லா நகரத்தையும் வாளாலேயே எரிச்சிருவார். எரிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அசோகவனத்தை மட்டும் விட்டு வச்சிருவார். ஏன்னா சீதை அங்கே இருக்கிறனால அசோகவனத்தை மட்டும் விட்டு வச்சுட்டு இலங்கை எல்லா நகரத்தையும் அழிச்சிருவார். அழிச்சிட்டு இலங்கையிலேருந்து அனுமன் வந்து ராமர் இருக்கும் இடத்துக்கு செல்றாரு. அங்கே ராமரை சந்திச்சுட்டு கண்டேன் சீதைன்னு சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் ராமருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்புறமேட்டு இலங்கையில் நடந்த விஷயங்களை பற்றி சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் சீதை கொடுத்த சூடாமணியை வந்து ராமர்கிட்ட தராரு. ராமர் பார்த்துட்டு சந்தோஷமாயிட்டாரு. சீதை வந்து உயிரோட இருக்காங்கன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அப்போ வந்து அங்கே இருக்கிற அவங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு பாலம் கட்டணும், போய் சீதையை கூட்டிகிட்டு வரதுக்காக பாலம் கட்டணும்னு சொல்லுவார். அப்புறம் போர் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் அனுமரோட உதவி வச்சு அங்கே வானரங்க கூட்டங்களாக இருப்பாங்க, அவங்களோட உதவி வச்சு பாலம் கட்ட தயாராகுவார். என் பெயர் ரா வைஷ்ணவி. நான் கொங்குநாடு ஒருங்கிணைந்த கல்வியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு தமிழ் துறையில் படித்து வருகிறேன். யுத்தகாண்டம் கூறும் செய்திகளை கூறுகிறேன். யுத்தகாண்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, பற்றி எறிந்த நகரை வந்து தச்சங்கிற வந்து புதுப்பித்தான். அப்படி புதுப்பிச்சு இருக்கிறப்ப மணிமண்டபத்துல ராவணன் வந்து வீற்றிருந்தான். ராவணன் வீற்றிருந்தப்ப அனுமான் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அங்க இருக்கிற மக்கள்லாம் சொல்றாங்க, நம்ம வந்து போர் பலத்தால அவங்களை வென்றே ஆகணும், ஏன்னா நம்மளோட நாட்டு மக்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்னொன்னே இழந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப வீடனும் கும்பகர்ணனும் என்ன சொல்லுவானா, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு, சீதையை வந்து அவன்கிட்ட விடுறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப ராவணன் வந்து என்ன சொல்லுவானா, இல்ல எனக்கு தெரியும், நான் போர்ல வெற்றி பெற்றுவேன், சீதையை நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இவன் கும்பகர்ணனுக்கும் வீடனுக்கும் தெரிஞ்சிடும், நம்ம சொல்றத வந்து அவன் கேட்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீடனன் என்ன பண்றானா, இவன் கூட இருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வீடனன் ராமன் இருக்கிற இடத்துக்கு போயிடறான். போனோட்டியுமே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வீடனை வந்து ஒரு மாறி பாக்குறாங்க. என்னடா இவன் அரக்க குளத்துல இருந்து வந்திருக்கானே, இவனை நம்ம சேர்த்துக்கலாமா சேர்க்க கூடாதான்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அனுமான் வந்து என்ன சொல்லுவானா, என்ன அந்த இடத்துல தப்பிக்க விட்டதே இவன் தான், இவனை நம்ம கூட வச்சுக்கிட்டா நம்மளுக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லுவான். ராமன் என்ன சொல்லுவானா, நம்பி வந்தவங்களை அடைக்கலம் கொடுக்கறதா நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு வீடனை வந்து அடைக்கலம் கொடுத்துருவாங்க. இப்ப இவன் வந்து என்ன பண்ணுவானா, ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருப்பான். இப்ப ராமனும் வீடனும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்டுக்கு போவாங்க. அப்படி போறப்ப ஒரு பெரிய கடல் இருக்கும். அந்த கடலை எப்படிடா கடக்கிறதுன்ட்டு வீடன் வந்து என்ன பண்ணுவானா ராமன்கிட்ட கேட்பான், எப்படி கடக்கிறதுன்னு சொல்றப்ப ராமன் சொல்லுவான், மலைக்கு எப்படி முருகனோ பாலைவனத்துக்கு எப்படி காளியோ அதே மாதிரிதான் கடலுக்கு வருணன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணனை வந்து அழைப்பான். அப்ப வர்ணன் வந்து வருவான். வர்ணன் என்ன சொல்லுவானா, என்ன எதுக்கு அழைச்சிங்க அப்படின்னு கேட்கிறப்ப ராமன் சொல்லுவான், இல்ல நான் இந்த கடலை கடக்கணும் அப்படின்னு சொல்றப்ப வர்ணன் என்ன சொல்லுவானா, நான் இங்க இருக்கிற எல்லாத்துலயுமே தண்ணியில மிதக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றேன், நீங்க வந்து பாலம் அமைச்சு சென்றுங்க அப்படின்னு சொன்னப்ப எல்லாத்தையும் மிதக்கிற மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற குரங்கு கூட்டத்துல என்ன பண்ணுவானா, அங்க இருக்கிற கல்லு மண்ணு செடி இது எல்லாத்தையுமே வந்து அந்த கடல்ல வந்து அமைச்சு ஒரு பாலமா அமைச்சு போயிட்டு இருக்கிறப்ப ராவணன் வந்து குரங்கு இடத்துல வருவான். அந்த இடத்துல வீடனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, வந்தது வந்து யாருன்னா ராவணன் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவங்க ஃபர்ஸ்ட் இதுதான் அவங்க வந்து முதல் தடவை பாக்குறாங்க. பார்த்தோட்டியுமே வந்து ராவணன் வந்து மன்னிப்பு கேட்டு போயிடுறான் அந்த இடத்த விட்டு. இப்ப அடுத்தது என்ன நடக்குன்னா, அங்கதான் லக்வணன் அனுமான் இவங்க 3 பேருமே கும்பகர்ணன் மீது போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுத்தோட்டியுமே ராவணனோட அம்பால கும்பகர்ணன் வந்து இறந்துறான். இந்த செய்தி வந்து இந்திரசித்துக்கு தெரிய வருது. இந்திரசித்துக்கு தெரிய வந்துட்டையும் போர் தொடுக்கிறான். போர் தொடுத்துட்டு அயன்படை மூலயமா அழிக்கலாம்னு சொல்றான். அதே மாதிரி அயன்படை மூலியமா அழிக்கிறான். அழிச்சிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மயக்கம் விட்டுறாங்க. இப்ப வந்து அந்த இடத்துல வீடன் வந்து என்ன சொல்லுவானா, இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சஞ்சீவி மருந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சஞ்சீவி மருந்து வந்து அனுமான் வந்து எந்த மருந்துன்னு தெரியாம அந்த மலையே வந்து தூக்கிட்டு வந்துடும். அந்த மலை காத்து பட்டதுமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே உயிர் பெற்றுவாங்க. இந்த செய்தி வந்து இந்திரசித்து தான் செஞ்சான்னு ராமனுக்கு வந்து தெரிய வந்துடும். ராமனுக்கு தெரிய வந்துட்டையும் ராமன் வந்து என்ன பண்ணுவானா, அந்த இடத்துக்கு போக மாட்டான். லக்வணனால இந்திரசித்து வந்து இறந்துருவான். இப்ப வந்து இந்த எல்லா செய்தியுமே வந்து யாருக்கு தெரியுதுன்னா ராவணனுக்கு வந்து தெரியுது. ராவணனுக்கு தெரிஞ்சோட்டியும் ராவணனுக்கும் போர் நடக்குது. அப்படி போர் நடக்கிறப்ப ராமன் விட்ட அம்பு வந்து ராவணன் நெத்தியில போய் படுது. அந்த அம்பு போய் படுறது கம்மன் சொல் போல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நெத்தியில போய் பட்டோட்டியுமே ராவணன் வந்து என்ன பண்றான்னா கீழே விழுந்துறான். இப்ப வந்து சீதை வந்து மீட்கப்பட்டான். சீதை மீட்கப்பட்டோடையும் இப்ப வந்து ராமன் வந்து ஒரு நாடகம் ஆடுறான். இவ வந்து இப்ப தீ குளிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப எல்லாருமே வந்து ஒரு அதிர்ச்சியில பார்த்தாங்க. ஆனா அவ வந்து தீ குளிக்க வந்து ரெடி ஆயிட்டா. ரெடி ஆனட்டே ஆனா தீ கூட அவளை வந்து தீண்ட முடியல. அப்ப ராமன் என்ன சொல்லுவானா,
தீ கூட இவளை தீண்ட முடியல, அவன் எப்படி இவளை வந்து தீண்டி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்லுவானா, இவன் உலகம் எல்லாருமே சீதையை வந்து நல்லவன் நினைக்கிறதுக்காக தான் நான் இந்த நாடகத்தை நடத்தினேன் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. என் பெயர் ஆர் அருண்மொழி. நான் கொங்குநாடு ஒருங்கிணைந்த கல்வியியல் கல்லூரியில் படித்து வருகிறேன். இன்று ஒட்டக்கூத்தர் எழுதிய உத்தரகாண்டம் பற்றிய செய்திகளை கூறுகிறேன். உத்தரகாண்டத்தில் ராமன், சீதை, லவகுசன் அவர்கள் பற்றிய செய்திகள் கூறுகிறது. வனவாசம் முடித்த பிறகு ராமன், சீதை இருவரும் அரண்மனைக்கு வருகிறார்கள். அரண்மனையில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் விழா வந்து நடைபெறுகிறது. நடைபெற்றதுக்கு அப்புறம் சீதையை பற்றி அங்க இருக்கிற ஊர் மக்கள் வந்து பல வகையான தவறான செய்திகளை வந்து சொல்றாங்க. அதை கேட்ட ராமர் வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டனையும் நம்மளுக்கு வந்து மனைவியை விட ஊர் மக்கள் தான் வந்து நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சீதையை வந்து காட்டுக்கு அனுப்புறாரு. காட்டுக்கு அனுப்புனாலுமே காட்டுல போய் சீதை என்ன பண்றா அப்படின்னா வால்மீகியோட ஆதரவுல தான் வந்து அங்க வந்து அவரோட ஆசிரமத்துல வந்து தங்கியிருக்கா. தங்கியிருந்தோனையும் அவளுக்கு வந்து 2 குழந்தைங்க வந்து பிறக்கிறாங்க. யாருன்னா லவகுசன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து பிறக்கிறாங்க. பிறந்தோனையும் சீதை பிரிஞ்ச ராமன் வந்து என்ன பண்றாருன்னா அரண்மனையில வந்து தங்க சிலை, அதாவது சீதையோட உருவத்துல வந்து தங்க சிலையை வந்து வடிவமைச்சு அதன் கூட வந்து ராமர் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சீதைக்கு வந்து குழந்தை பிறந்துடுது. லவகுசன் சொல்லிட்டு 2 பேர் வந்து பிறந்துடுறாங்க. பிறந்தோனையும் அந்த ஆசிரமத்துல தான் வந்து 2 பேருமே வந்து வளர்றாங்க. வளர்ந்தோடனே வால்மீகி அப்படிங்கிற அந்த முனிவர் வந்து லவகுசன் 2 பேருக்கு வந்து பல வகையான அந்த கலைகள், போர்கள் பத்தி நிறைய வகையான அந்த செய்திகளை வந்து சொல்லித்தராரு. அதோடு ராமன் பற்றி அந்த செய்திகளே வந்து சொல்றாரு. சொன்னோனையும் அதை கேட்டு லவகுசன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஊரூரா போய் அந்த கதையை வந்து சொல்றாங்க. சொன்னோனையும் அரண்மனையில என்ன ஆகுது அப்படின்னா அரண்மனையில வந்து அஸ்வமேத யாகம் அப்படிங்கிற யாகம் வந்து நடக்குது. அந்த யாகத்திற்காக அனுப்பப்பட்ட அந்த குதிரைகள் வந்து ஊரூரா வந்து போறப்போ லவகுசன் 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த குதிரையை வந்து பிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம சீதையை வந்து எதுக்கு வந்து காட்டுக்கு அனுப்புனாங்க, இவர் நல்லவரா இருக்காரு, என்ன காரணத்துக்காக வந்து சீதையை வந்து அனுப்புனாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குதிரையை வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. பிடிச்சு வச்சோடனே வந்து அதை மீட்கிறதுக்காக வந்து பரதன், லக்வணன், சத்ருகனன் இந்த 3 பேரும் வந்து வராங்க. இந்த 3 பேரையுமே வந்து லவகுசன் 2 பேரும் வந்து தோற்கடிச்சிடுறாங்க. அதை கேட்ட ராமர் வந்து சரி நம்ம நேர்ல போய் அந்த குதிரையை வந்து மீட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து நேர்ல வராரு. எங்க அப்படின்னா வால்மீகியோட ஆசிரமத்திற்கு வந்து வராரு. வந்தோடனையும் சீதை மூலம் இந்த லவகுசன் தான் வந்து நம்மளோட மகன்கள் அப்படிங்கிறத வந்து ராமர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கணுனையும் சீதை என்ன பண்றாரு அப்படின்னா அதே இடத்துல வந்து சீதை வந்து பூமியை பிளந்து வந்து பூமிக்கு போயிடுறா. சீதை வந்து இறந்து போயிடுறா. இறந்து போனோனையும் ராமர் வந்து லவகுசன் இந்த 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்து அரண்மனைக்கு வந்து போறாரு. அரண்மனைக்கு போனோனையும் லவகுசன் 2 பேத்துக்கு வந்து பட்டாபிஷேக விழா வந்து நடைபெறுது. நடைபெற்றோனையும் சில நாட்களுக்கு அப்புறம் ராமரும் வந்து இறந்து போயிடுறாரு. நன்றி, வணக்கம்.